السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. اللهم ربي زدني علما وارزقني فهما. اللهم ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه منيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. نحمد الله تعالى حمدا كثيرا ونصلي على من لا نبي بعده. أوصيكم عباد الله وإياي نفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وابتغي فيما آتاك الله الدار الآخرة. وقال نبينا صلى الله عليه وسلم الدنيا مزرعة الآخرة. صدق الله ورسوله النبي الكريم. இணையற்ற பேரிறைவா, எல்லையில்லா கருணையாளனே, ஈடில்லா பேருபகாரி, புகழ் அனைத்தையும் உலகை ஒளித்தாக்கி உனது திருப்பெயரால் இனிய துவக்கம் செய்கிறேன். முல்லையும் காட்டில் வீசும் மோகன தென்றலை போல் நல்லியல் மனம் பரப்பிச் சென்ற நல்ல பெருமாள் ரசூலை கரீம் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாரின் துயர்ந்த நற்றவர் தோழர்கள் உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் அவர்களுக்கு துயர்ந்த தாபிஈன்கள் தபஅத்தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் நல்லோர்கள் வழிமார்கள் வாழ்கின்ற வாழ போகின்ற துறை நல்லடியார்கள் மீது இன்னும் குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே வீற்றிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. மனிதா, நீ இந்த உலகில் நினைக்கக்கூடிய வெற்றி எல்லாம் நிச்சயமாக வெற்றி அல்ல. ரப்பு தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே தீரும். வ இன்னமா துவஃபூன உஜூரக்கும் யௌமல் கியாமா, மறுமையில் நீங்கள் செய்தவர்களுக்கு கனக்கச்சிதமாக பகரங்கள் கூலிகள் கொடுக்கப்பட்டே தீரும். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ், எவரொருவர் நரகிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ அவர்தான் உண்மையான வெற்றியாளர் என்று ரப்பு தஆலா சொல்லக்கூடிய வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு விடயம் நமக்கு விளங்கும். மறுமையில் நரகத்தை விட்டு விடுதலை பெற்று சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் ரப்பு தஆலா நமக்கு இந்த உலகில் வாழ்வதற்குண்டான தவணை காலத்தில் நம் கண்முன்னே எதையெல்லாம் காட்டுகிறானோ, எதையெல்லாம் கொடுத்திருக்கிறானோ, எதையெல்லாம் சந்திக்க வைக்கிறானோ அவைகள் அனைத்தை கொண்டும் மறுமை காலத்தை நாம் தேட வேண்டும். அன்பானவர்களை எல்லாம் சொல்லுவான் வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, ரப்பு எதை கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு மறுமைக்கானதை தேடு என்று சொல்லுகின்ற பொழுது நாம் எதை கொடுத்திருக்கிறானோ பொருளாதாரம் என்று நாம் சுருங்கிவிடக் கூடாது. வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹ், அல்லாஹ் எதையெல்லாம் கொடுத்திருக்கிறான் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தந்த உறவுகள், அல்லாஹ் தந்த நேரங்கள், அல்லாஹ் நம்மை சந்திக்க வைக்கின்ற துன்பங்கள், நாம் சந்திக்கின்ற இன்பங்கள் அனைத்தை கொண்டும் மறுமையை தேடுவதுதான் ஒரு முஃமினுடைய அற்புதமான வெற்றியாக இருக்க முடியும். அன்பானவர்களே, நாம் சொல்ல வருவதை நீங்கள் இலகுவாக விளங்க வேண்டும் என்றால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், நாம் நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் யாரை நமக்கு பெற்றோர்களாக கொடுத்திருக்கிறானோ அந்த பெற்றோரை கொண்டு நாம் மறுமையை சுவனத்தை அடைய வேண்டும். நரகின் அந்த கொடூரத்தை சுவைப்பதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, நான் ஒரு முறை சொர்க்கத்தை கண்டேன், சொர்க்கத்திலே ஒருவர் குர்ஆன் ஓதுவதை நான் காண்கிறேன். சொன்னார்கள், நான் யார் என்று பார்த்தேன், அது ஹாரிஸா பின் ரஹ்மானாக இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுகிறார்கள், சொர்க்கத்தில் குர்ஆனை ஓதுகின்ற பாக்கியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சுபச்செய்தி சொல்கிறார் என்றால் கான் அபர்ரன் நாஸி பில் வாலிதை, அந்த ஹாரிஸா பின் ரஹ்மான் பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர். தனக்கு கிடைத்த பெற்றோரை வைத்து சுவனத்தின் அற்புதமான அந்தஸ்தை அள்ளி செல்வதுதான் ஒரு முஃமினுக்கு அழகு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள் ரப்பு தஆலாவிடத்தில், யா அல்லாஹ், என்னோட மறுமையில் சொர்க்கத்தில் இருக்க போவது யார், எனக்கு தெரிய வேண்டும் என ஆசையாக இருக்கிறது. அப்பொழுது ரப்பு தஆலா சொன்னார், மூசாவை நீ அவசியம் கண்டுத்தான் ஆக வேண்டுமா? இல்லையா அல்லாஹ், நிச்சயமா நான் பார்க்க வேண்டும். என்னோடு சொர்க்கத்தில், நான் நபிமார்களின் பட்டியல் இருக்கிறேன் அல்லவா, என்னோடு சொர்க்கத்தில் ஒருவர், இந்த மனிதர்கள் ஒருவர் இருப்பார் என்று சொல்லி இருக்கிறாய், அவர் யார் என்று பார்த்தாக வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நினைத்தார்கள்,
தௌராத்தை கரைத்து குடித்த ஒரு பெரும் வணக்கசாலியாக இருப்பார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுல்லாஹ் அறிவித்துக் கொடுத்தார், இன்ன இடத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார், அவரை சென்றடைப்பார். அல்லாஹ் சொன்ன இடத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தது மகிழ்ச்சியாக விட்டார். ஒரு சாதாரண ஒரு இறைச்சி வியாபாரியை பார்க்கிறார். இவரா நம்மோடு சொர்க்கத்தில் இருக்க போகிறார். ஒரு நபியோட சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியத்தை பெறுகிறார் என்றால் இவரிடத்தில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன, அமல் இல்லை என்று பார்ப்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பின்தொடர்ந்து அவரோடு பேச்சு கொடுக்கிறார்கள். அந்த இறைச்சி வியாபாரி வீட்டுக்குள் அழைத்து செல்கிறார். நான் உள்ளே வந்ததும் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பரணியில் இருந்து ஒரு கூடை எடுக்கிறார். அந்த கூடைக்குள் வயதான தோல் சுருங்கி போன, உடல் சுருங்கி போன அவருடைய தாய் உள்ளே இருக்கிறார். நான் காலை முதல் மாலை வரை அந்த தாயை வைத்து விட்டு செல்வேன். நான் மாலை வந்ததும் அந்த தாய்க்குரிய பணிமுறைகளை செய்து அவருக்குரிய உணவை கொடுத்து விட்டு பிரித்துதான் நான் என்னுடைய வேலைகளை பார்ப்பேன் என்று சொன்னதும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உறைந்து போய் விடுகிறார். ரப்பு தஆலாவிடத்தில் சொர்க்கத்தில் நபியோடு இருக்கக்கூடிய அந்தஸ்தை பெற்றுத் தரக்கூடியது. நம்மோடு அல்லாஹ் யாரை கொடுத்திருக்கிறான்? பெற்றோர். அந்த பெற்றோரை கொண்டு நீ சுவனத்தை தேடு. அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு நீ சுவனத்தை தேடு, வறுமையை தேடு. அல்லாஹ் சொல்லுகிறானே, வெறுமனை பொருளாதாரம் நம் கண்மண்ணை இருக்கக்கூடிய பெற்றோர். அதனால் தான் பெருமாள் சமுதாயம் சொன்னார்கள், வயது முதிர்ந்த பெற்றோர் கிடைத்து பணிவிடை செய்து அதன் மூலம் சொர்க்கம் செல்லாதவன் நாசமாகட்டும் என்றார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஆமீன் என்று சொன்னார் பெருமாள் சமுதாயம் அவர்கள். நம் கண்முன்னே தெரிகின்ற பெற்றோர்கள் தான் அவர்களை கொண்டு சொர்க்கமும் செய்து செல்ல முடியும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் நடந்து கொள்ளும் விதத்தில் நரகமும் செல்வோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்வது அதுதான், எதையெல்லாம் உனக்கு தந்திருக்கிறோம் அதை கொண்டு நீ சொர்க்கம் செல். வெறும் பெற்றோர்கள் அல்ல, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள். நாளை வறுமையில் துண்டிக்கப்பட்ட உறவுகள் நமக்கு முன்னே நின்று கொண்டு சொல்லுவோம், மன் வஸலனி வஸலஹுல்லாஹ் மன் கதஅனி கதஅஹுல்லாஹ். உலகில் யார் என்னை இணைத்து வாழ்ந்தார்களோ அவர்களோடு ரப்பு என்று இணைந்து கொள்வான். யார் இங்கே துண்டித்து வாழ்ந்தார்களோ கதஅஹுல்லாஹ், அல்லாஹ்வோட தொடர்பை துண்டித்துக் கொள்வார்கள். அன்பானவர்களே, கண்முன்னே தெரியக்கூடிய உறவுகள், அவர்களோடு நாம் நடக்கின்ற விதம் வறுமைக்கான சேமிப்பையும் பெற முடியும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சொர்க்கத்தை அடைய முடியாமல் போய்விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரபல்யமான ஹதீஸ் அல்லவா, லா யதுகுலுல் ஜன்ன காத்துர் ரஹம். உறவை துண்டித்தவன் ஒருபோதும் சுவனம் செல்ல முடியாது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்ல வருகிறான், கண்முன்னே தெரியக்கூடிய அனைத்தும், அது பெற்றோர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், அவைகளை கொண்டு நீ சுவனத்தை தேடு. அவைகளை கொண்டு எப்படி நீ சுவனத்தை தேட முடியும்? தேடிக்கொள். உன் பெற்றோர்கள் உறவுகள் மட்டுமல்ல, உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நாம் சரிவர வளர்த்தவில்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கை என்று நாம் அலட்சியமாக இருக்க முடியாது. நாம் நரகம் செல்வதற்கு காரணமானது மட்டுமல்ல, அவர்கள் நாவினாலேயே சாபத்தை உமிழ்வார்கள். ரப்பனா ஆதிஹிம் லைஃபைன் மினல் அதாப் வலஅன்ஹும் லஅனன் கபீரா. அந்த தவறிழைத்து சீர்குலைந்து போன அந்த பிள்ளைகள் நாளை வறுமையிலே சொல்லுவார்கள், ரப்பே என்னுடைய பெற்றோர்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடு என்று சொல்வார். அவர்கள் மீது சாபத்தை உமிழ் என்று சொல்வார். அன்பானவர்களே, அதனால் தான் சொல்லுகிறோம், நம் கண்முன்னே தெரியக்கூடிய பெற்றோர்கள், உறவுகள், பிள்ளைகள் அனைத்தை கொண்டு சுவனத்தின் பக்கம் தேடுவதுதான் ஒரு முஃமினுக்கு உண்மையான முயற்சி, உண்மையான அழகு, உண்மையான வெற்றி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நாளை வறுமையிலே திடீரென ஒரு மனிதனுக்கு அந்தஸ்து உயர்த்தப்படும். ஏற்கனவே சொர்க்கத்தில் சுகமா இருக்கின்றவனுக்கு இன்னொரு அற்புதமான பதவி உயர்த்தப்படுகின்ற பொழுது ஆச்சரியப்பட்டு கேட்பான், ரப்பே எதற்காக எனக்கு இந்த பதவி, எதற்காக இந்த சுகபோகம் அதிகப்படுத்தி தருகிறாயே? காரணம் கேட்டபோது அல்லாஹ் சொல்லுவான், உலகில் வாழ்ந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு நீ கொடுத்த மார்க்க கல்வியும் ஒழுக்கத்திற்காகவும் நான் தருகின்ற விசேஷமான அந்தஸ்து சுகமாக அனுபவித்துக் கொள்ள சொல்லுவோம். அன்பானவர்களே, நாம் சொல்ல வருவது அதுதான். நம் வாழ்விலே அல்லாஹ் எதையெல்லாம் கொடுத்தானோ கொடுத்த அனைத்தை வைத்தும் சொர்க்கத்தை தேடுவதுதான் ஒரு முஃமினுடைய அழகு. வெறுமனே பொருளாதாரம் என்று சுருங்கி போய்விடார்கள். அல்லாஹ் கொடுத்த அனைத்துமே நம் கண்களில் சந்திக்கக்கூடிய அத்துணை யாசகர்கள் அல்லது பயணத்தில் பார்க்கக்கூடிய மனிதர்கள் அனைத்தையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், எதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்தானோ அதை கொடுத்து நீ சொர்க்கத்தை தேடு. அன்பானவர்களே, வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு அனுபவிக்க செய்கிற இன்பங்கள் இதுவும், இதை கொண்டும் சொர்க்கத்தை தேடுங்கள். இன்பத்தை கொண்டு எப்படி சொர்க்கத்தை தேட முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அக்பருமா யதுகுலுல் ஜன்னah அல்லதீன யஹ்மிதுன அல்லாஹ் ஃபிஸ்ஸர்ராஹி வதர்ரா. நாளை மறுமையில் முதலாக சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் இன்பமான நிலையிலும் துன்பமான நிலையிலும் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்கள். இவர்கள் சொர்க்கத்தில் முதலாக நுழைவார்கள். அன்பானவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த காலகட்டத்தில் பசியின் மயக்கத்தால் கீழே விழுந்து கிடப்பார்கள். பைத்தியம் என்று நினைத்து என்னை மிதித்து செல்வார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அல்லாஹ்வை அதிகம் அதிகம் புகழ்ந்து அவர்கள் நெருக்கத்தை கொண்டவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவிற்கு பின்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே எகிப்துடைய ஆளுநராக இருக்கிறார்கள். உயர் ரக துணி தன்னுடைய கையில் இருக்கின்ற பொழுது சொல்கிறார்கள், இப்பொழுதும் அதே ரப்பை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, உச்சக்கட்ட இன்பத்தில் உயர் நக நிலையை அடைந்த பொழுதும் சரி, தாழ்ந்த நிலையில் இருந்த பொழுதும் அல்லாஹ்வை புகழ்ந்து அதை கொண்டும் சொர்க்கத்தை தேடுவோம். அல்லாஹ் நாம் கண்முனை காட்டுகின்ற இன்பங்கள் துன்பங்கள் அனைத்திலும் அல்லாஹ்வை நாம் அடைவது, சொர்க்கத்தை அடைவது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், எதையெல்லாம் அல்லாஹ் அவர் கொடுத்திருக்கிறான், அது இன்ப நிலையாக இருக்கலாம், துன்பத்தின் விளிம்பாக இருக்கலாம், அதை கொண்டு நீ சொர்க்கத்தை தேடுங்கள். அன்பானவர்களே, இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய சம்பவத்தை பலமுறை சொல்லி இருக்கிறோம். 40 வருடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களோடு பல்வேறு விதமான யுத்தங்களில் கலந்து கொண்ட பாக்கியம் பெற்ற ஒரு சஹாபி. கிட்டத்தட்ட 40 வருடங்கள் பக்கவாதத்தால் துவண்டு கிடக்கக்கூடியவர்கள், பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து அழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களோடு இத்தனை யுத்தங்களில் கலந்து கொண்ட உங்களுக்கா இந்த நிலைமை என்று சொன்னார்கள். நீங்கள் என்னை பார்த்து அழாதீர்கள், மலக்குகள் தஸ்பீஹ் செய்வதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் எதை எனக்கு விரும்பினானோ அதை நான் பொருந்திக் கொண்டேன் என்று சொல்வதுதான் இது ஆக சிரமமான நிலை. ஒரு துன்பத்தின் விளிம்பில் அல்லாஹ் நம் இதயங்கள் நொறுங்கி போகக்கூடிய வகையில் செய்யக்கூடிய ஒரு இழப்பு நேரத்திலே அல்லாஹ்வை புகழ்வது, அதே நிலையில் இருப்பது, அல்லாஹ் கொடுப்பதை கொண்டு சொர்க்கத்தை தேடுவது. அது சோதனையாக இருந்தாலும், சோதனை ஆகப்பெரும் உச்சமாக இருந்தாலும் அல்லாஹ்வை அந்த நேரத்தில் தேடுவது, சொர்க்கத்தை தேடுவது, இதுதான் முஃமினுக்கு அழகு. இதைத்தான் அல்லாஹ் மன்னிக்கிறான். அன்பானவர்களே, நமக்கு தெரியும் அல்லவா, ஜுபைர் ரலியல்லாஹு ஜுபைர் என்ற ஒரு தாபிஈ, அவர் சஹாபி கூட கிடையாது. அவருக்கு ஒரே நாளிலே 4 உறுப்புகளிலிருந்து ஒரு கால் வெட்டப்படுகிறது. கால் வெட்டப்படுகின்ற துன்பத்தில் இருக்கிறார். அவர் 4 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை மரணம் அடைகிறார். ஒரே நாளில் 2 இழப்புகள் ஏற்பட்ட பொழுதும் அவர் உறக்க சொன்னார், 4 உறுப்புகளை, 2 கால்கள் 2 கைகள், 4இல் ஒன்றை எடுத்துக்கொள்ளட்டும், என் 4 பிள்ளைகளில் ஒன்றை எடுத்துக்கொள்ளட்டும். கொடுத்தவனுக்கு எடுப்பதற்கும் உரிமை இருக்கிறது, அந்த ரப்பு எடுப்பதையும் நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னார் அல்லவா. துன்பத்தின் உச்சம் அல்லாஹ் கொடுக்கின்ற பொழுது அதை கொண்டும் சொர்க்கத்தை தேடுவது. ஒவ்வொருத்தவை தீமா ஆத்தாக்கல்லாஹு தஆலா, இதைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்மிடம் எதிர்பார்க்கிறான். அன்பானவர்களே, வெறுமனே பெற்றோர்கள் நாம் கண்முன்னே தெரியக்கூடியவைகள் மட்டுமல்ல, தொடர்படியாக இந்த முஃமின் தன்னுடைய வாழ்நாளில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு 80 100 வருடமோ எத்தனை ஆண்டு காலம் கொடுத்திருக்கிறானோ அந்த ஆண்டு காலத்தில் அவன் கொடுக்கப்பட்டது, அவன் சந்திக்கக்கூடியது, அவன் கண்முன்னே தெரியக்கூடியது அனைத்தை கொண்டும் மறுமையை தேடக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் நம் முன்னே துன்பப்படுகிறார் என்றால் அவருடைய துன்பம் அல்ல, அல்லாஹ் அதை வைத்து நம்மை பார்க்கிறான். அவருக்கு பொருளாதார உதவி செய்கிறாயா, அல்லது உடல் உதவி செய்கிறாயா, அல்லது அவருக்கு ஆறுதல் தருகிறாயா? அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மம்மஷா ஃபீ ஹாஜத்தி அஹீஹி கான கைருல் லஹு மின் இஅ்திகாஃபி 10 சினீன். ஒரு மனிதனுடைய தேவைக்காக, சிரமத்தை நீக்குவதற்காக ஒரு முஃமின் எடுத்து வைக்கின்றான், எட்டுக்களை எடுத்து வைத்து நடக்க ஆரம்பிக்கிறான். 10 வருடம் இஅ்திகாஃப் இருந்ததை விட அது சிறந்தது என்றார்கள். என்ன சொல்ல வருகிறார்? நம் கண்முன்னே ஒரு துன்பப்படுகிறார், அதை கொண்டும் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவது. 10 வருட இஅ்திகாஃபுடைய நன்மை அடைய முடியும் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், உன் கண்முன்னே எதையெல்லாம் காட்டுகிறேனோ, எதையெல்லாம் கொடுக்கிறேனோ, எதையெல்லாம் நீ சந்திக்கிறாயோ அனைத்தை கொண்டும் நீ சொர்க்கத்தை தேடுங்கள். ஒரு மனிதர் செய்கிறார், ஒரு மனிதர் உதவி செய்ய முடியவில்லை, அவரோடு உடலுதவி எந்த உதவியும் செய்ய முடியவில்லை, பக்கத்தில் அமர்ந்து ஆறுதல் மட்டும் சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கஸாஹுல்லாஹு ஹுலல் கராமா யௌமல் கியாமா. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒட்டுமொத்த கோடான கோடி மனிதர்களுக்கு மத்தியிலே அவருக்கு கண்ணியத்தின் ஆடையை போர்த்துவான். செய்த செயல் ஒன்றுதான், உடல்நிலை சரியில்லாமல் துன்பத்திலோ நஷ்டத்திலோ உணர்ந்து கொண்டிருந்தவர் அவருக்கு அருகில் அமர்ந்தார். பொருளாதாரத்தை தரவில்லை, உடல் உதவி செய்யவில்லை, அருகில் அமர்ந்து ஒரு முஃமினாக ஆறுதல் கொடுத்தார். அனைத்தும் சரியாகிவிடும், அல்லாஹ்வை பற்றிய சில சிந்தனைகளை எடுத்து வைத்தார், ஆறுதல் கொடுத்தார். அவ்வளவுதான். அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி மறுமையிலே அத்துணை மக்களுக்கு மத்தியிலே கண்ணியத்தின் ஆடையை போர்த்துகிறார். இதைத்தான் சொல்லுகிறோம். நம் கண்முன்னே ஒரு துன்பப்படுகிறார் என்றால் இதை கொண்டும் நீ எப்படி சுவனத்தை தேடுகிறாய், சுவனத்தை அடைகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எதையெல்லாம் அல்லாஹ் தருகிறானோ, நீ சந்திக்கிறாயோ, நீ பெறுகிறாயோ, அனைத்தை கொண்டும் அல்லாஹ்வை அடைந்து கொள், சொர்க்கத்தை நீ அடைந்து கொள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்பானவர்களே,
அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய வீரம், அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய நேரம், அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஞானம் அனைத்தை கொண்டும் மறுமையை தேட வேண்டும். ஒரு வீரம் என்று சொன்னால் சாதாரண வீரம் அல்ல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள், அபூ உபைதா பின் ஜர்ராஹ், இந்த சஹாபி எல்லாம் தனக்கு கிடைத்த வீரத்தை பாழாக்கி விடவில்லை. அந்த வீரத்தை கொண்டு மறுமையை தேடிக்கொண்டார். மறுமைக்கான மிக பெரும் உச்ச நிலையை அடைந்து கொண்டார்கள் என்றால் அல்லாஹ் கொடுத்த வீரம் மட்டுமல்ல, அல்லாஹ் கொடுத்த நேரமும் தான். அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்ற எத்தனை நேரங்கள் இருக்கிறதோ, சரியான அறிவாளியான முஃமினாக இருந்தால் என் ஒவ்வொரு நொடிகளையும் மறுமைக்கானதாக நான் மாற்றுவேன். இங்கிருந்தே நாம் அதை ஒரு பணத்தை மாற்றுவதை போன்று மறுமைக்கானதாக மாற்ற முடியும். பொருளாதாரத்தை மட்டுமல்ல, நேரங்களையும் மறுமைக்கானதாக மாற்ற முடியும். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு 7 வருடம் தான் இஸ்லாத்தில் பயணிக்கின்ற பாக்கியத்தை கொடுத்தான். ஸஅத் இப்னு முஆத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி உள்ளத்தில் இதயத்தில் இடம் பிடித்து விட்டார்கள். காணும் போதெல்லாம் அவர் மறைந்த பிறகு அவரை பற்றியே பேசுவார். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் மரணித்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தஸஹஸஹ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி ஸஅத் இப்னு முஆத் என்றார். ஸஅத் இப்னு முஆதுடைய மரணத்தால் அல்லாஹ்வுடைய அர்ஷ் குலுங்கியது என்றார். ஷஹீதத்துலஹு 70000 மினல் மலாயிகா, அவருடைய மரணத்தில் ஜனாசாவிலே 70000 மாணவர்கள் கலந்து கொண்டார் என்று சொன்னார்களே. ஒரு 7 வருடம் தான் இஸ்லாத்தில் பயணித்தார். 7 வருடத்திலே வபுத்தகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தால் ஆகிரா, கிடைத்த அந்த 7 வருடத்தின் மூலம் சொர்க்கத்தின் உயர்ந்த நிலையை, ரப்பிடத்திலே உயர்ந்த நிலையை அவர் பெற்றுக் கொண்டார் என்று சொன்னால் நமக்கெல்லாம் பாடம். நமக்கு தந்திருக்கக்கூடிய நேரங்களை கொண்டு மறுமையைக்கான நன்மையை தேடுவது முஃமினுடைய அழகு, அதுதான் வெற்றி. அன்பானவர்களே, ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவு இடம் பிடித்து விட்டார் என்றால், ஒருமுறை ஒரு காஃபிர் மன்னர் சிறைபிடிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் அணிந்திருக்கக்கூடிய உயர் ரக ஆடையை சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை சஹாபாக்களின் மீது பட்டுவிட்டது. இவருடைய ஆடையை, அந்த உயர்ந்த ஆடையின் மீது சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு திகைப்போடு பார்க்கிறார்கள் என்று தெரிந்து கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எந்த ஆடையை நீங்கள் ஆச்சரியத்தோடு திகைப்போடு பிரமிப்போடு பார்க்கிறீர்களோ, இந்த ஆடையை விட என்னுடைய தோழர் ஸஅத் இப்னு முஆதுடைய கைக்குட்டை மறுமையில் எல்லாம் தருவான் அல்லவா, அந்த கைக்குட்டையாக உயர்ந்தது என்றார். அந்த நேரத்தில் ஸஅத் இப்னு முஆதுடைய ஞாபகம் வருகிறது என்றால், ஒரு 7 வருடம் வாழ்ந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தில் இடம் பிடித்தவர், அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரும் உயர்ந்த அந்தஸ்துகள் இடம் பிடிக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் தருகிறானோ அத்துணை கொண்டும் மறுமையை தேடுவதுதான் ஒரு முஃமினுடைய அழகு. ஒரு நேரம், அதே போன்று வீரம், இது மட்டுமல்ல, அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஞானத்தை கொண்டும் உலகின் அத்துணை வஸ்துக்களை, அத்துணை செய்திகளை விளங்கிக் கொண்டோம். ரப்பை விளங்காமல் சென்று விட்டோம் என்றால், மறுமையை விளங்காமல் சென்று விட்டோம் என்றால், வபுத்தகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாருல் ஆகிரா, அல்லாஹ் எதை கொடுத்தானோ மறுமையை நீங்கள் தேடிக்கொண்டு என்று சொன்னானே, அந்த பட்டியலில் நம்மால் இடம் பிடிக்க முடியாது. 7 லட்சம் ஹதீஸ்களை தன் கைவசம் வைத்திருந்தவர்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 7 லட்சம் ஹதீஸ்களில் 7563 ஹதீஸ்களை மட்டும் பொறுக்கி எடுத்து சஹீஹான ஹதீஸ் என்ற ஒரு கிரந்தத்தை அவர்கள் உருவாக்கினார் என்றால், அல்லாஹ் கொடுத்த ஞானத்தை அதை கொண்டு மறுமையை தேடிக்கொண்டார். இன்று இந்த உம்மத் குர்ஆனுக்கு பிறகு விரண்டு ஓடக்கூடியது, குர்ஆனுக்கு பிறகு எதை நோக்கி பாய்ந்து ஓடுகிறார் என்று சொன்னால், புகாரி ஷெரீஃப் என்கிற கிரந்தத்தை நோக்கி ஓடுகிறார் என்றால், அல்லாஹ் கொடுத்த ஞானத்தை பால்படுத்தி சென்று இருந்தால் என்ன ஆயிரம். அல்லாஹ் கொடுத்த ஞானத்தை கியாம நாள் வரை வரக்கூடிய உம்மத்தினர் பெருமானாருடைய பொன்மொழிகளை வாழ்விலே பருகி, வாழ்விலே அதை அப்படியே அற்புதமான முறையில் நடைமுறைப்படுத்த காரணமாக இருந்தவர்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அல்லாஹ் கொடுத்த ஞானத்தை கொண்டு வறுமையை தேடிக்கொண்டார். இதைத்தான் சொல்லுகிறோம். அல்லாஹ் எதை கொடுத்தான் என்று சொல்லுகின்ற பொழுது சுருங்கி போய்விடார்கள், சுருக்கமான கருத்தை வைத்து விடார்கள். அல்லாஹ் நமக்கு தந்த பெற்றோர்கள், நமக்கு தந்த பிள்ளைகள், நமக்கு தந்த மனைவி, நமக்கு தந்த மக்கள், நமக்கு தந்த உறவுகள், அல்லாஹ் நமக்கு தந்த நேரங்கள், காலங்கள், ஞானங்கள் அனைத்தை கொண்டும் அல்லாஹ்வை தேடுவது, மறுமையை தேடுவது, இதுதான் அல்லாஹ் வபுத்தகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாருல் ஆகிரா என்றார். அன்பானவர்களே, இறுதியாக ஒன்றுக்கு வருவோம். பொருளாதாரம். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு மறுமையை தேடுவது, இது பிரதானமானது. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு மறுமையை தேடுவது என்பதற்கு பலமுறை சொன்ன ஒரு நிகழ்வு மிக கனக்கச்சிதமாக பொருந்தும். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவிலே கடுமையான பஞ்சம் நிலவுகின்ற பொழுது பெரும் சரக்குடைய ஒட்டகங்கள் வரிசையாக மதீனாவின் எல்லையில் இருந்து உஸ்மான் பின் அஃபான் அவருடைய வீடு வரை வந்திருக்கிறது. அனைத்து வியாபாரிகளுக்கும் ஆச்சரியம்.
கடுமையான பஞ்ச நேரத்தில் இத்துணை சரக்குகள் வந்திருக்கிறது, யாருடையது என்று பார்க்கின்ற பொழுது உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சரக்குகள். வியாபாரிகள் முண்டியெடுத்துக் கொண்டு உஸ்மான் பின் அஃபான் அவர் இல்லத்திற்கு சென்று விட்டார்கள். இந்த நேரத்தில் உலக ஆதாயத்தை பார்ப்பதற்கு தகுந்த நேரம், கடுமையான பஞ்சம் நிலவுகிறது. கேட்டார்கள், ஒன்றுக்கு 2 தருகிறோம், தருகிறீர்களா? ஒன்றுக்கும் 2 3 தருகிறோம், தருகிறீர்களா? உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் பொறுமையாக சொன்னார்கள், 1க்கு 10 என்று நான் பேரம் பேசிவிட்டேன். யாரிடம் பேசினீர்கள்? அப்பேற்பட்ட வியாபாரியார். சொன்னார்கள், மன் ஜாஅ பில் ஹஸனா ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. எவர் ஒரு நன்மையை கொண்டு வருகிறாரோ அவர் 10 நன்மையை தருகிறேன் என்று ரப்பு சொல்லி இருக்கிறார். ரப்பிடத்திலே பேரம் பேசிவிட்டேன், வந்திருக்கக்கூடிய அத்துணை சரக்குகளை இலவசமாக மக்களுக்கு நான் பிரித்து கொடுக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் செய்ததை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புலகாங்கிதம் அடைந்து போனார்கள். அன்பானவர்களே, உலக ஆதாயத்தை தேட வேண்டிய நேரத்தில் அவர் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு ஒப்ப ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆখিরা மறுமையை தேடிக்கொண்டார். எதை அல்லாஹ் கொடுத்தானோ அந்த பொருளாதாரத்தை கொண்டு மறுமையை தேடிக்கொண்டார். அன்பானவர்களே, நம்முடைய நிலைமை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஜக்காத் என்கிற கடமையில் நாம் செய்கின்ற தவறுகள், பிழைகள் ரப்பு பார்க்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ரப்பு தஆலா சொல்லக்கூடிய எச்சரிக்கக்கூடிய வசனம், வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. எவரொருவர் அல்லாஹ் கொடுத்ததை அவருடைய பாதையில் செலவழிக்காமல் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஜகாத் என்ற நிதியை கொடுக்காமல் இருக்கிறார்களோ, ஃபபஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், நபியை சொல்லிவிடுங்கள், அவர் வேதனை தரக்கூடிய கடுமையான தண்டனை அவர்களுக்காக காத்திருக்கிறது என்று சுப செய்தி சொல்லுங்கள் என்று சொல்லுவாங்க. யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம் ஃபதுக்வா பிஹா ஜிபாஹும் வஜுனூபுஹும் வதுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுஸிகும் ஃபதூகு மா குன்தும் தக்னிஸூன். ரப்பு தஆலாவுடைய வசனம் எச்சரிக்கிறது, நீங்கள் சேமித்துக் கொண்ட, நான் கொடுத்த, நீங்கள் சேமித்து வைத்த அந்த தங்கமும் வெள்ளியும் இன்று நான் அதை பழுக்க காய்ச்சி உங்கள் முகத்திலும் உங்கள் புஜத்திலும் உங்கள் முதுகிலும் நான் சூடிடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பானவர்களே, இதைத்தான் சொல்லுகிறோம். அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு சொர்க்கமும் செல்ல முடியும், அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு நரகமும் செல்ல முடியும். அல்லாஹ் சொல்லுகிறான், முஃமின்களே, நான் கொடுத்ததை கொண்டு மறுமைக்கான நன்மையை தேடிவிட்டு வாருங்கள், சொர்க்கத்தை தேடிவிட்டு வாருங்கள், அதுவே உங்களுக்கு நரகத்தை நுழைவிக்கக்கூடியதாக ஆக்கிவிட்டு வந்து விடார்கள் என்று ரப்பு தஆலா சொல்லுகிறான். இறுதியாக நாம் பார்ப்பது, அல்லாஹ் நமக்கு கொடுத்தது இந்த ரமலான். இது போன்ற ரமலான்கள் அல்லாஹ் ரமலானை கொடுத்து அதை அற்புதமான முறையில் நாம் அமல்களை செய்து அதனுடைய நன்மைகளை, மகத்துவத்தை உணர்ந்து நாம் கழித்து விட்டால் ரையான் என்னும் சொர்க்க வாசல் வழியாக நுழைகின்ற பாக்கியத்தை எல்லாம் கொடுப்பான். நான் ரமதான் நோன்பை அடைந்தும் நோன்பை வைத்த பிறகும் நோன்பின் மாண்புகளை பேணாமல் புறம் மற்றும் இன்ன பிற பாவங்களை செய்துவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு இல்லல் ஜூ. எத்தனையோ நோன்பாளிகள் வசித்திருப்பதை தவிர எந்த நன்மையும் பெறவில்லை என்று சொன்னால் எச்சரிக்கிறார்கள். என்றால் நோன்பு வைத்து விட்டாலே நன்மை என்று நாம் நினைத்து வரக்கூடாது. நோன்பு வைத்து இப்பேற்பட்ட நிலை இருந்தால் வசித்ததை தவிர அவர்களுக்கு வேறு எந்த நன்மையும் இல்லை என்று சொல்கிறார்கள். அன்பானவர்களே, அதனால் தான் சொல்லுகிறோம், அல்லாஹ் கொடுத்த ரமலான் இதை கொண்டு மறுமையை தேட வேண்டும். அல்லாஹ் கொடுத்த ரமலானை கொண்டும் மறுமையை தேடவில்லை என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ரமலான் கிடைக்கப்பட்டும் எவர் மன்னிப்பை பெறவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வானவர்க்கோ அவர்கள் சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நபிமார்களின் தலைவர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆமீன் என்று சொன்னார்களே. நமக்கு சொல்லுகின்ற பாடம் அதுதான். அல்லாஹ் எதையெல்லாம் தந்திருக்கிறானோ அது உறவுகளாக அல்லது பெற்றோர்களாக, பிள்ளைகளாக, மனைவி மக்களாக, நேரங்களாக, காலங்களாக, ஞானங்களாக, அதே போன்று பொருளாதாரமாக, ரமதானாக இருந்தாலும் சரி, அனைத்தை கொண்டும் மறுமையை தேடுவதுதான் ஒரு முஃமினுடைய அழகு. இத்துணையும் இருந்து நாம் பாவிகளாக நஅஊதுபில்லா மரணித்து விட்டால் யுபஸ்ஸரூனஹும், மாரிஜ் என்கிற அத்தியாயம் சொல்லும், யுபஸ்ஸரூனஹும், உங்கள் கண் முன்னே உங்கள் முன் உலகில் காட்டப்பட்ட அனைத்தும் அங்கே நிறுத்தப்படும். யுபஸ்ஸரூனஹும் யவத்துல் முஜ்ரிமு ல யஃப்ததி மின் அதாபி யௌமிஇதின் பிபனி. அல்லாஹ் தரக்கூடிய அந்த தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக அந்த பாவி சொல்வான், ரப்பே இதோ என் பிள்ளை இருக்கிறான், இவனை எடுத்துக்கொள்ளேன். உலகில் இந்த பிள்ளைக்காக தன்னுடைய தீனை இழந்தானோ, மார்க்கத்தை இழந்து அடைந்தானோ அந்த பிள்ளையை பார்த்து சொல்வான், ரப்பே என்னை விட்டு விடு, இதோ என் பிள்ளையை எடுத்துக்கொள். யுபஸ்ஸரூன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அனைவரும் கண் முன்னே நிறுத்தப்படுவார்கள். யுபஸ்ஸரூன் யவத்துல் முஜ்ரிமு ல யஃப்ததி மின் அதாபி யௌமிதின் பிபனி வஸாஹிபதி வஅஃபி. யா அல்லாஹ் என் மனைவி எடுத்துக்கொள், என்னை விட்டுவிடு, என் சகோதரனை எடுத்துக்கொள், என்னை விட்டுவிடு, உறவுகளை எடுத்துக்கொள், என்னை விட்டுவிடு என்று கெஞ்சுவான். இறுதியில் சொல்வான், வமன் ஃபில் அர்தி ஜமீஆ, உலகில் இருக்கக்கூடிய கோடான கோடி மக்களை எடுத்துக்கொள் இறைவா,
இந்த தண்டனை என்னால் தாங்க முடியாது, என்னை விட்டு விடு என்று கதறுவான் என்றால் நினைத்து பாருங்கள் அன்பானவர்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த வசனத்தையும் சொல்லி நமக்கு சொல்லுகிறார், உலகில் வாழுகின்ற பாக்கியம், வாழக்கூடிய காலத்தில் நான் உனக்கு கொடுத்தது நீ சந்திப்பது அனைத்தை கொண்டும் மறுமையை தேடிவிட்டு வா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மறுமையை தேடக்கூடிய முஃமின்களாக நம்மையும் நம் மனை மக்களையும் ரொம்ப ஆக்கிடுவானாக. வாக்குறுதாவான். அல்ஹம்துலில்லாஹ்.